வெளிநாடுகள்ல பாரு ரோடு எப்படி பளபளன்னு இருக்கு. பில்டிங் பாரு சும்மா தக தகன்னு இருக்கு. அங்க வெளிநாட்டு நம்ம வேலைக்கு போனா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும். நம்மளும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் நெறைய இளைஞர்கள் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஊர்ல வந்து நல்ல ஜாப்ல 25,000 30,000 சம்பளம் இருந்தாலும் மேல ஒரு 10,000 கிடைக்கும். 40,000 50,000 சம்பாரிக்கலாம்னு சொல்லிட்டு வெளிநாடு சூஸ் பண்றாங்க. வெளிநாடு சூஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரீயா வந்தாங்க அப்படின்னா ஒரு 50,000 40,000 இல்ல 1,00,000 கூட சம்பளம் வாங்குனா அது வந்து அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். அத விட்டுட்டு அங்க ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு அதோட மேல ஒரு 10,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு 2,00,000 3,00,000 காசு கட்டி வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். இங்க வந்து ரோடு பளபளன்னு இருக்குது, பில்டிங் பளபளன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள வந்து பில்டிங்ல வந்து பணத்த எண்றதுக்காக கூப்பிட மாட்டாய்ங்க. அந்த பில்டிங் வந்து துடைச்சு, கிடச்சு கிளீன் பண்றதுக்கும், இந்த ரோடு ரோட்ல நல்லா பளபளன்னு இருந்தா ரோடு டேமேஜ்னா ரோடு போடுறதுக்கு வைக்கிறது, இதுமாரி உங்களுக்கு வந்து கூலி வேலைக்கு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த கூலி வேலைக்கு வரும்போது நீங்க காசு கட்டிட்டு, நீங்களே வந்து மாட்டிக்கிறீங்க. அப்புறம் இங்க வந்துகிட்டு குத்துது, குடையுதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஊர்ல நல்ல ஜாப்ல இருந்தீங்கன்னா, அந்த ஜாப்ல வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு நல்ல ஒரு திறமைய வளர்த்துக்கங்க. அத விட்டு இங்க வெளிநாடு வந்தீங்கன்னா, இதுமாரி தான் கஷ்டப்படணும்.